ரயில் நிலையத்தின் ஓரத்தில் ஒரு சிறுவன் தினமும் ஒரே இடத்தில் உட்கார்ந்திருந்தான். அவன் கையில் ஒரு பழைய பள்ளிப்பை. அதில் புத்தகங்கள் இல்லை, நினைவுகள் மட்டும்தான். ஒரு வருடத்திற்கு முன் அவன் அம்மா, "இங்கேயே இரு, நான் வர்றேன்" என்று சொல்லி சென்றாள். ஆனால் அவள் திரும்பி வரவே இல்லை. மழை வந்தாலும் வெயில் வந்தாலும் ரயில்கள் ஓடினாலும் அவன் காத்திருப்பு மட்டும் நின்றதே இல்லை. ஒரு நாள் ஒரு பெண் அவன் அருகில் அமர்ந்தாள். அவன் கையில் இருந்த அம்மாவின் புகைப்படத்தை பார்த்தாள். "நீ இன்னும் காத்திருக்கிறியா?" என்று மெதுவாக கேட்டாள். அவன் தலையசைத்தான். அவள் சொன்ன ஒரு வார்த்தை அவன் மனசை உடைத்தது. அதே நேரத்தில் ஒன்றை எழுப்பியது. "அம்மா எங்கிருந்தாலும் உன்னை இப்படி பார்க்க விரும்ப மாட்டாள்." அடுத்த நாள் அவன் அந்த நிலையத்திலிருந்து முதன்முறையாக நகர்ந்தான். சில மாதங்களுக்கு பிறகு அதே ரயில் நிலையத்தில் ஒரு சுவர் ஓவியம். ஒரு அம்மா தன் மகனை கட்டியணைத்து கொண்டிருப்பது போல. கீழே ஒரு வரி, "அம்மா போனாலும் அம்மாவின் அன்பு என்னை காப்பாத்திச்சு." அந்த ஓவியத்தை வரைந்தவன் அதே சிறுவன். அவன் சிரித்தான். நீண்ட காலத்துக்கு பிறகு உண்மையான சிரிப்பு. ஏனெனில் சில பிரிவுகள் முடிவல்ல, ஒரு புதிய வாழ்க்கையின் ஆரம்பம்தான்.